நீதானா சஹானா ஆதாரம் எதற்கும் நீதானா சஹானா பாவையே ஒரு ராகமாய் பார்வையே உந்தன் பாவமாய் வந்தாய் எந்தன் கண் எதிரே நீதான் என்றும் உயிரே ஆன்மாவின் ராகம் நீதானா சஹானா ஆதாரம் எதற்கும் நீதானா சஹானா. ஒவ்வொரு அசைவிலும் தாளம் உண்டு, ஒவ்வொரு நினைவிலும் ராகம் உண்டு. கண்ணை நானும் படம் பிடித்தேன், கனவாய் அங்கே நீ இருந்தாய். கனவுகளவையாவும் நனவென வருமா, கவிதைகள் அரங்கேறும் ஒரு வரம் தருமா. காற்றை ஒரு நாள் படம் பிடித்தேன், அந்த காற்றிலும் கூட நீ இருந்தாய். என்னை நானே படம் பிடித்தேன், அதில் நான் இல்லை அங்கே நீ இருந்தாய். அதிசயம் இது போல உலகினில் இனி எதுவோ, அழைத்திடும் இசை நாதம் உன் செவிகளில் விழுமோ. நேற்று நான் உன்னை பார்த்தது நெஞ்சினில் அழியாமல் வாழ்ந்தது. காலத்தால் அது மாறுமா, காதல் நதியாகி போகுமா. பாடினேன் சிந்து பைரவி, தேடினேன் மன நிம்மதி. இந்த நெஞ்சினில் என்னவோ என்னவோ ஒரு ஏக்கம் உள்ளதை சொல்லவோ சொல்லவோ. வந்ததேன் இந்த கேள்விதான், வாழ்க்கையே இசை வேள்விதான். இசையெனும் ஒரு யாகம் எதுவரை இது தொடரும், இசையெனும் ஒரு யாகம் எதுவரை இது தொடரும். அம்மா அம்மா அம்மா, என்னடி? ஒரு முக்கியமான விஷயம் கொடுக்கணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். என்னது? இருங்க, நானும் மேல வரேன். சரி வா. மா, என்னடி? நீங்க இலங்கையில இருந்த வரைக்கும் தமிழ் சங்கத்துல சங்கீதம் கத்து கொடுத்துட்டு இருந்தீங்க. இங்க வந்தப்புறம் ஒண்ணுமே இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கும். இங்க இன்னைக்கு ஒரு கச்சேரி இருக்கா, நான் உங்களுக்காகத்தான் டிக்கெட் வாங்கிட்டு வந்தேன். போயிட்டு வாங்க, மிஸ் பண்ணாதீங்க. பாய். மிஸ் பண்ணாதீங்கம்மா. ஜேகேபி மாமா கச்சேரி, பிவிபி எழுதி இருந்தாரு, அதே கச்சேரி. நான் வரேம்மா.
வாங்க சார். வணக்கம் சார். இப்போ எப்படி இருக்கீங்க? இப்போ ஷூட்டிங் மேலே இருக்குது சார், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில். சார் வணக்கம் சார். எனக்கு கொஞ்சம் புரியல சார். புரியுது சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா நல்லா வெளுத்து கட்டுறீங்க சார். வெளுத்து தான் கட்டியிருக்கேன் துணியெல்லாம். சார் இதை சொல்ல சார், நடிப்புல வெளுத்து கட்டுறீங்க சரி சரி சார். நீங்க சின்னத்திரை சிவாஜின்றது ரொம்ப கரெக்டா இருக்கு சார். அப்படியா? சரி சார் கை கொடுங்க சார். சரிப்பா, சரி சரி. சார் இப்போ என்ன நடக்குது சார்? உலகத்துல என்னென்னவோ நடக்குதியா? சார் நான் அதை சொல்ல சார், என்ன சீரியல் நடக்குதுன்னு கேட்டேன் சார். என்ன கொஞ்சம் போக விடுறியா? சார் ரொம்ப டமாசாவும் பேசுறீங்க சார். தமாஷ் இல்லையா? ஜிப்பா வாங்கணும். எங்க இருக்கு ஜிப்பா? அங்க போகணும். ஷாம விடு. சார் கோபத்துல நல்லா நடிக்கிறீங்க சார். ஐயோ எது நடி, இங்க வா, நீ தள்ளி இரு கொஞ்சம், ஆளை விடு. என்ன நடிப்பியா? சார் நான் உங்க ரசிகன் சார். அப்படியா? நல்லா வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கேன். கையை விடு. வாங்க. சார் சார் வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன சார் வேணா? சூடா காப்பி வேணும். தமாஸ் பண்றீங்களா சார்? பின்ன என்ன ஜிப்பா வாங்க வந்திருக்கேன், என்ன வேணும் கேட்குறேன். ஜிப்பா விடு. பாருங்க சார். சார் ஏன் சார் சிவாஜி மாதிரி நடிக்கிறீங்க? ஏன் சிவாஜி நடிப்புல மலையா? அவர் மாதிரி நடிச்சா என்ன தப்பு? நான் சிவாஜி ரசிகன் சார். தயவுசெய்து அவரை இமிடியேட் பண்ணாதீங்க. ஓ, அவரை நான் இமிட்டேட் பண்ணக்கூடாதுங்கிறியா? ஆமா சார். வெரி குட் வெரி குட், பரவாயில்ல. இதே கொஞ்சம் காடியா இருக்கு. இந்த பிளைன் ஜிப்பா விடு. இது கூட போட்டா வேர்க்கும். நீ ஒண்ணு பண்ணு, அந்த அதை எடு. சார் அதெல்லாம் ஷர்ட் சார். ஷர்ட்டா? ஆமா சார். பரவாயில்ல, அந்த மஞ்சள் கலர்ல இருக்கு, அதை எடு. என்னடா? இது நல்லா இருக்க. சார் லேட்டஸ்டா என்ன சீரியல் சார் போயிட்டு இருக்கு? இரியா, நான் செலக்ட் பண்ணட்டும். பாருங்க பாருங்க சார். இதை பேக் பண்ணுப்பா. இது என்ன விலை சார்? இது வந்து சில்க் சார், 750. 750யா? ஆமா சார். ரொம்ப ஜாஸ்தியா இருக்கே. நான் சாதாரணமா மல்லு ஜிப்பை தான் போட்டுப்பேன் கச்சேரிக்கெல்லாம். ஏண்டா கச்சேரியா? என்ன கச்சேரி சார்? தாலுகா கச்சேரி. என்ன சார் திருப்பி திருப்பி டமாசா பேசிட்டு இருக்கீங்க? யா, இது தமாஷ் இல்லையா? நான் வந்து ஒரு மிருதங்க வித்வான், கச்சேரிக்கு போகணும். அப்படி ஒரு வேஷமா? எந்த சீரியல்ல சார்? அது வேஷம் இல்லையா? மிருதங்க வித்வான்ங்கிறது தான் நிஜம். நான் சீரியல் நடிக்கிறேனே, அதுதான் நடிப்பு. இதா, இது நான் கொண்டு போறேன். சார் சார் கொடுங்க, நானே கொண்டு வரேன். கொண்டுறியா? ஆமா சார். சீக்கிரம் கொண்டு வா. சார் என்ன சார் பில்லு? சார், வளையாபதி சீரியல் என்னமோ குடிச்சிட்டு நடிச்சீங்க சார். அப்படியா? என்ன சார் இருக்கு சார் இது? ஏ, குடிக்கலையா? குடிச்ச மாதிரி நடிச்சா அவ்வளவுதான். நேச்சுரலா இருந்தது சார். சரி 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 சரி. ஆப்பா குவாட்டரா சார்? ஏய், விளையாடுத போ. இல்ல சார், அவ்வளவு நேச்சுரலா இருந்தது சார். சரி சரி. கை கொடுங்க சார். எத்தனை தடவை சார், கை கொடுங்க சார். நல்லா நடிச்சீங்க சார். குடு, போ. சார் வரேன் சார். சரி ரைட். என்ன? இருங்க, ஒத்தோத்துறா. இருங்க. இருங்க. இரு ஒத்தோத்துறா. இருங்க. நான் வரேன். அனுப்பிட்டீங்களா? சரி, அந்த புடவையோட சேர்த்து இதையும் பில் பண்ணுங்க. இந்த இதையும் பேக் பண்ண சொல்லு. சிந்து, என்ன சத்தம் அந்த பக்கம்? அது அங்க ஒரு டிவி ஆர்டிஸ்ட் வந்திருக்காரு. சிந்துவா? சிந்து மாதிரின்னு இருக்கு. சொன்ன கேளுங்க. இருக்கேன் வழி அவசரமா போயிட்டு இருக்க, தொந்தரவு வணக்கம் சார். வணக்கம்.
சார் பேமெண்ட். ஓ பேமெண்ட்டா? இந்தா. என்ன கார்டா? வாலே இங்க வா. இதை பே பண்ணிட்டு வா. கொஞ்சம் சீக்கிரம் வாப்பா. என்ன சீரியல் சார் பண்றீங்க? சரியில்ல, அது டக்குனு ஞாபகத்துக்குள்ள. அப்படியா சார்? சிந்துவா இல்ல வேற யாராவதா? அசப்புல சிந்து மாதிரியே இருந்தாளே. வீட்டை ஜாகிரதையா பாத்துக்கோ. சரிம்மா. ததரன் நான் ததரன் நார வாழுகிறேன் 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 நான் வாழுகிறேன் சங்கீத பெண்ணோடு சந்தமுள்ள தமிழோடு வாழுகிறேன் 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 நன்றாய் வாழுகிறேன் சங்கீத பெண்ணோடு சரிகம பதனி குழந்தைகளோடு சங்கீத பெண்ணோடு சரிகம பதனி குழந்தைகளோடு வாழுகிறேன் 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 நன்றாய் வாழுகிறேன் இசைப்பட அனுதினம் பாடுகிறேன் அதில் இறைவனின் தரிசனம் காடுகிறேன் சங்கீத சாகரத்தில் நீந்துகிறேன் பெரும் சங்கீத சாகரத்தில் நீந்துகிறேன் மறுகரையே இன்னும் தெரிந்திடவில்லை ஏங்குகிறேன் ஏங்குகிறேன் மறுகரையே இன்னும் புலப்படவில்லை ஏங்குகிறேன் நான் ஏங்குகிறேன் வாழுகிறேன் நன்றாய் வாழுகிறேன் சங்கீத பெண்ணோடு சரிகம பதனி குழந்தைகளோடு சங்கீத பெண்ணோடு சரிகம பதனி குழந்தைகளோடு வாழுகிறேன் 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 நன்றாய் வாழுகிறேன் என் சொல்லே லயமாகும் என் கொள்கையிலே இல்லை ஸ்ருதி பேதம் ஆரோகணம் போல் கோபம் வரும் உடன் அவரோகணம் போல் இறங்கிவிடும்
ஆலாப்பனையில் ஆன்மா உருகிட பாடுகிறேன் பாடுகிறேன் ஆலாப்பனையில் ஆன்மா உருகிட பாடுகிறேன் என பாடுகிறேன் ஏ, ஏ, அண்ணா சிந்து வந்திருக்கா 6வது ரோல உட்காந்துருக்கா அவளை மாதிரி தான் தெரியுது. ம் ம் கம்பீர நாட்டை என் தேகம் என் உள்ளுக்குள் கசிவது சக்கரவாகம் தர்பாரில் என்னாலும் காணடா என் தர்பாரில் என்னாலும் காணடா அதில் தலையாட்டி கிடப்பான் என் ரசிகனடா அதில் தலையாட்டி கிடப்பான் என் ரசிகனடா எந்தன் வாழ்க்கை நாடக பிரியா எத்தனை பார்த்தேன் காயக பிரியா சிரித்தேன் அதுதான் Yellow saree, rose border. அழுதேன் பொழிந்தது வருண பிரியா சஞ்சலம் தந்தது ரசிக பிரியா சலிக்கு விழுந்தது சரியா தவறா சரணமடைந்தேன் சண்முக பிரியா ஆறுத தந்தது ரிஷப பிரியா என் வழி அதுவோ ராகவர்தினி அன்றொரு நாள் தான் காமவர்தினி கானமூர்த்தி நான் சூரிய காந்தம் ஆயினும் எனக்கு இல்லை சார்த்தம் பழசை கிளை பார்க்கும் விலகதி பாவம் எந்த அன்பு பைரவி கடல் கடந்த வசந்த பைரவி கொண்டு வந்து சேர்க்கு மோபிதி காலம் செய்து பார்க்கு தேசதி எங்கு கந்த இங்கு வந்த சிந்து பைரவி ராக மாளிகை எந்த புன்னகை புன்னகை தரும் இன்னிசை மழை மேகம் போலவே அழுது பார்க்கிறேன் உங்கள் செவிகளில் அமுது பார்க்கிறேன் வாழ்கிறேன் வாழுகிறேன் வாழுகிறேன் நன்றாய் வாழுகிறேன்
டாக்டர் செக்அப் பண்ணிட்டு இருக்காரு. ஆமா சார். தேங்க்யூ. பாண்டியா, வெளில என்ன கூட்டம்? ஐயாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டு விசாரிக்க வந்திருக்காங்க. டாக்டர் பார்த்துட்டு இருக்காருன்னு சொன்னா கூட என்னாச்சு ஏதாச்சும் பார்த்துட்டு போயிருக்காங்க. ஒரு வார்த்தை சொல்ல, நீ சொல்ல, ஆறுதலா சொல்லு. கவலைப்படாதீங்க, டாக்டர் பார்த்துட்டு இருக்காரு. எல்லாம் சரியாயிடும். கொஞ்சம் அமைதியா இருங்க. ஹலோ, ஆமாங்க, நான் அவரோட சன் சூர்யா பேசுறேன். டாக்டர் பார்த்துட்டு இருக்காரு. சரி, தேங்க்யூ. பாண்டியா, நீ இதை அட்டன் பண்ணு. நான் அப்பா பார்த்துட்டு வரேன். ஆமாங்க, ஜேகே விடுது. அம்மாவும் சின்னையும் ஐயா கிட்ட இருக்காங்க. ஆமாங்க, நான் டிரைவர் பாண்டியன் பேசுறேன். பரவாயில்லைங்க, பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. டாக்டர் பார்த்துட்டு இருக்காரு. ஐயா குரலுக்கும் ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு நீங்கெல்லாம் சாமியை வேண்டிக்குங்க. சரிங்க, சரி, சொல்றேன். சொன்னா புரிஞ்சுங்க மிஸ்டர் ஜேகேபி. என்னுடைய பர்சனல் இன்ட்ரெஸ்ட்னால தான் நான் வந்திருக்கேன். உங்க ரிப்போர்ட்ஸை பார்த்தேன். உங்களை எக்ஸாமின் பண்ண டாக்டரையும் கன்சல்ட் பண்ணேன். ஒரு சின்ன சர்ஜரிக்கு நீங்க ஒத்துக்கிட்டா போதும், உங்க ஒரிஜினல் குரல் திரும்பி வர நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒத்துக்குங்கப்பா. மாமா ப்ளீஸ் மாமா. டாக்டர், குரல் வராமலே போகவும் சான்ஸ் இருக்கா? நிச்சயமா வரும், கவலைப்பட வேண்டாம். எதையுமே நம்ம பாசிட்டிவா திங்க் பண்ணுவோம். அப்பா, நான் ஸ்டாப்பா செல்போனும் லேண்ட்லைனும் மாறி மாறி அடிச்சுக்கிட்டே இருக்கு. கீழே வீடு முழுக்க ரசிகர்களும் சபாக்காரங்களும் வந்திருக்காங்க. எல்லாரும் உங்களுக்கு குரல் வரணும்னு ஆசைப்படுறாங்கப்பா. சர்ஜரிக்கு ஒத்துக்குங்கப்பா. ஆமா ஜேகேபி சார், உங்க ரசிகனா கேட்கறேன். இவரை சம்மதிக்க வைக்கிற மாதிரி யாரையாவது விட்டு சொல்ல வைக்கணும். நான் வேணா அம்மாவை கூட்டிட்டு வரட்டுமா டாக்டர்? கரெக்ட், உடனே போய் கூட்டுவாங்க. சரி மாமா ப்ளீஸ். அம்மா, டாக்டர் கூப்பிடுறாரு. மேடம், நீங்க தான் அவரை கன்வின்ஸ் பண்ணணும். நீங்களே எழுதா இப்படி? ஏங்க, இந்த பாட்டு சங்கீதம் எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா நீங்க மறுபடியும் பாடணும். உங்க பாட்டு சத்தம் இந்த வீட்டுல கேட்டுக்கிட்டே இருக்கணும். சரி, அப்ப நான் கிளம்புறேங்க. இவர் சம்மதிச்சாருன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. சர்ஜரிக்கு ஏற்பாடு பண்றேன். நாளைக்கே கூட வச்சுக்கலாம். அப்புறம் அவரை ரொம்ப பேச வச்சு கம்பல் பண்ணாதீங்க. சரி. வோக்கல் கார்டுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவை.
ஹாட்டா எதுவும் கொடுக்க வேண்டாம். ஓகே. எனிஹாவ் ஒரு 2 hours கழிச்சு நான் வந்து பார்க்குறேன். சரி. ஓகே, தேங்க்யூ. ஏங்க கால விழாத குறைய எல்லாரும் கெஞ்சி கேட்டுக்கிறோமே, ஏன் அடம் பிடிக்கிறீங்க? என்ன சொல்றீங்க? ஆண்டவன் கொடுத்த குரலை அவனே எடுத்துக்கிட்டான்னு சொல்றாரு. அம்மா அம்மா வா வாமா. ஐயோ வாமா. மாமா, இந்த சர்ஜரியை பத்தி 2 நாள் பொறுத்து கூட முடிவு பண்ணலாம். வந்தவர் பெரிய சர்ஜன், ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்றாரு உங்க குரல் திரும்பி வர மாதிரி பண்ணிடலான்னு. சரி சரி, அதை பத்தி அப்புறம் பேசலாம். மாமா, திடீர்னு உங்க குரல் போகிற மாதிரி என்ன மாமா நடந்தது? ஆண்டவன் ஆண்டவன்னு ஆண்டவனை காரணமா சொல்லாதீங்க. ஆடிட்டோரியத்துல நீங்க ஷாக் ஆகுற மாதிரி ஏதாவது நடந்ததா? வோக்கல் கார்டு ரப்சர் ஆயிருக்குன்னு டாக்டர் சொல்றாரே, திடீர்னு எப்படி மாமா ஆயிருக்கும்? உச்சஸ்தாய்க்கு போனப்போ ஆயிருக்குமா?
நமக்கு இது தேவையில்லாத விஷயம். வாயை மூடிட்டு சும்மா தான் இருக்கணும். ஓகே முட்டாள். சரி. முட்டாள். உனக்கு என்னடா உன் வேலையை பார்க்க வேண்டியதானே? இதை போய் என்ன சித்தப்பா என்னாச்சு? தானே பேசிக்கிற, தலையில அடிச்சுக்கிற. என்னத்தை சொல்லுது, நிலைமை இந்த அளவுக்கு மோசமாயிடுத்த. எல்லாத்துக்கும் காரணம் இதுதான். கச்சேரியில ஜேகேபி மாமா குரல் போச்சு, அத சொல்றியா? இப்படி பெரிய டிராஜடி ஆயிடுத்தே. நீ கச்சேரிக்கு டிக்கெட் கொடுத்தப்ப சரி அடுத்த கச்சேரி கேட்டுக்கலான் இருந்தேன். இப்படி இனிமே அவரோட குரலே கேட்க முடியாதபடிக்கு இப்படி ஆயிடுத்தே பாவம். ஆமா, நீ போய் அவரை பாத்தியோ? பார்த்தேன். வீட்டில் ஒரே கூட்டமாக இருந்தது. எல்லாரும் அவருக்கு எப்படியாவது குரல் வரணும்னு சொல்லி தவிச்சுட்டு இருந்தா. நான் மட்டும் ஒரு குற்ற உணர்வுல தலையை தொங்க போட்டு இருந்தேன். ஏன் சித்தப்பா, உனக்கு என்ன குற்ற உணர்ச்சி? நீ ஏதாவது சென்டிமெண்டா ஃபீல் பண்றியா? நான் எக்கு தப்பா ஏதோ பேசி தொலைச்சேன். அதுதான் எல்லாத்துக்கும் காரணம். என்ன சித்தப்பா சொல்ற? நீங்க சொன்னேன் இல்லையா, கச்சேரி போகும்போது இந்த பழைய ஜிப்பாலாம் போட்டுன்னு போகாத, புதுசாக ஒரு வேஷ்டி ஜிப்பா வாங்கிக்கோன்னு சொன்னேன் இல்லையா. கடைக்கு போயிருந்தேன், எல்லாம் வாங்கிட்டு அப்படி திரும்புகிறேன். ஒரு பொண்ணு நின்றுட்டு இருந்தா. பார்க்கறதுக்கு சிந்து மாதிரியே இருந்தா. நான் பார்த்து ஒரு 22 வருஷம் ஆச்சா. டக்குனு ஞாபகம் வரல எனக்கு. அவளா தான் இருக்குமோன்னு பக்கத்தில் போனால் அதுக்குள்ளே போயிட்டா. சரி போயாச்சு, விட்டுற வேண்டியதானே. அதுதான் பெரிய பாவத்துக்கு ஒரு காரணமாயிடுச்சு. வேற என்ன பண்ண? கச்சேரிக்கு போயிருந்தேன். ஒரு 6வது 7வது ரோல அதே பொண்ணு உட்காந்துருந்தா. எனக்கு ஒரு டவுட் தான், பேசாம வாயை வச்சு சும்மா இருக்க வேண்டியதானே. சரி என்ன பண்ண? நான் அண்ணாட்ட சொன்னேன், அண்ணா பாருங்க அந்தா அங்க ஒரு பொண்ணு உட்காந்துருக்காளே, அது சிந்து மாதிரி இருக்கு. என்னவோ நான் தான் சிந்து தேடி பிடிச்சு அவருக்கு கொடுக்க போற மாதிரி போட்டு கொடுத்துட்டேன். அவர் பார்த்தார், பாடிண்டே பார்த்தார். உச்ச ஸ்தாய்க்கு பொண்ணு டக்குன்னு குரல் நின்று போச்சு. சிந்து தானா? சிந்துவோ பந்துவோ யாருக்கு தெரியும்? அவர் கண்ணுக்கு அவர் சிந்து மாதிரி தெரிஞ்சிருக்கா. எது எப்படியோ, நான் வாயை முன் சும்மா இருந்துட்டு இதெல்லாம் நடந்தே இருக்காது. அவரை அவளை பார்த்துருக்க மாட்டார், குரலும் போயிருக்காது. மறுபடியும் கச்சேரிக்கு வந்து மிருதங்க வாசிடான்னு சொன்னவரை பாடவே முடியாதபடி பண்ணிட்டேன். எக்கணம் கெட்டாப்ல நடு கச்சேரியில டிஸ்டர்ப் பண்ற மாதிரி யாராவது இப்படி சொல்வாளா உனக்கு? ஏதோ ஜேகே பண்ணாட்ட ஒரு நல்ல பேர் வாங்கலாமேங்கிற அபிப்பிராயத்துல அப்படி சொல்லிட்டேன். இப்ப என்னாச்சு? முதலுக்கே மோசம் வந்துட்டா? ஆமா, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். இத எல்லாத்தையும் சொல்லி தெரியாத பேசாத கப்சிப்புன்ற. அதுவும் சரிதான். யாரோ ஒரு பொண்ணு சிந்து நினைச்சுட்டு பெரிய பாவத்தை பண்ணிட்டேன். இது என்னோடய இருக்கட்டும், நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். நீ யார்ட்டையும் சொல்லாத. அப்படின்னா அது சிந்து இல்லைன்னு சொல்றியா? சிந்துவா இருந்தாலும் அடிச்சு பொண்ணு ஜேகே வீட்டுக்கு வந்திருக்க மாட்டாளா? பாதி கச்சேரியில குரல் போன விஷயம் அவளுக்கு தெரியுமே. அதுவும் சரிதான். ஜேகே நான் மேடையில பாடினா என்ன குரல் எல்லாம். சரி சரி அழாத சித்தப்பா. ஜேகேபி மாமாக்கு மறுபடியும் குரல் வந்துரும், பழையபடி பாடுவார், கவலைப்படாத. பாடணும், ஜேகே நான் பாடணும், நான் மிருதங்க வாசிக்கணும். அப்பா இப்ப எப்படி இருக்கு? பயப்படாதீங்க மாமா, மறுபடியும் உங்களுக்கு குரல் வந்துடும், நீங்க பாடுவீங்க. கடவுளே, இது என்ன கொடுமை! பாட வாய்ப்பு மேடை பாடும்போதே எனக்கு கௌரவமா இல்லப்பா, நீங்க மறுபடியும் பாடுவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை ஆசி புரியாது. காணிக்க
புரியாது எது நடக்கணுமோ மாமா மனசுல எது இருந்தாலும் வெளிப்படையா சொல்லிடுங்க. எதையோ மனசுல வச்சுக்கிட்டு நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டேன்னு சொல்றது. ஏங்க எனக்கு சங்கீதம் தெரியாது, கிலோ என்ன விலைன்னு கேக்குற ஜடம் தான் நான். நீங்க இப்படி முடங்கி கிடக்கிறது என்னால பார்க்க முடியலைங்க. அந்த கடவுள் ஏன் உயிரை எடுத்துட்டு உங்களுக்கு குரல் கொடுக்கட்டும். மாமா பாத்தீங்களா நாங்க எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்படுறோம்னு. இந்த வீட்டுல மட்டும் இல்ல, சங்கீத உலகத்திலயும் உங்க குரல் போன வருத்தம் இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி ஒரு உசுறு எப்படி அடங்கியாமோ அந்த மாதிரி என்னுடைய சங்கீதம் ஒரு இடத்துல அடங்குறது அவசியம் அவசியம். ஏங்க நீங்களே இப்படி அடம் பிடிச்சா எப்படி சொல்லுங்க? சும்மா பேசி நீங்களாம் நோயாளியா பகாய் பகாய் பகாய். அப்பா கேட்கறவங்களுக்கு பதில் சொல்ல முடியல. கீழே பாண்டியனும் சங்கரலிங்கம் தாத்தாவும் போன் எல்லாம் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல இருந்து மட்டும் இல்ல, பாம்பே, டெல்லி, அமெரிக்கா, கனடா எல்லா இடத்துல இருந்தும் போன் வந்துட்டு இருக்கு. சரி பண்ணி ஹலோ அம்மா. இல்லம்மா, நான் இன்னைக்கு நைட் வீட்டுக்கு வர மாட்டேன், இங்கே இருக்கிறேன், காலையில வரேன். சார் நீ வீட்டு அம்மா எப்படி மாமா, என் மனசு பூரா எங்க தானே இருக்கும். நான் அங்க போயிட்டு எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? அம்மா இல்ல மாமா. நானா அம்மாவை பாருங்க. அம்மா மாதவியா